எலும்புகள் பலம் பெற 10 சிறந்த உணவுகள். ஜப்பான் மக்களுக்கு அதிகமா முழங்கால் வலி வர்றதில்ல. ஜப்பான் மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் 85 வருஷம். உலக மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் 72. அவங்க என்ன மாதிரி உணவை கடைபிடிக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு ஆயுட்காலம் அதிகமா இருக்கு? ஏன் அவங்களுக்கு கால் வலி மூட்டு வலி வர்றதில்ல? அவங்க சாப்பாட்டில் உள்ள ரகசியம் என்ன? அந்த உணவை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது? எலும்பை வலுவாக்கும் மிகச்சிறந்த 10 உணவுகள் என்ன? இந்த வீடியோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் முக்கியமான வீடியோ. கால் வலி இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான வீடியோ இது. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்ல, சர்க்கரை நோயாளிகளுக்கு உருவாகக்கூடிய தோல் மூட்டு வலி, முழங்கால் வலி, இதை பார்க்கறதுக்கும் தனி எலும்பு மருத்துவர் இருக்கிறாங்க. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்குன்னு புகழ்பெற்ற மருத்துவமனை. கடந்த 35 வருஷமா செயல்படுது. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம எலும்புகள் பலம் பெற 10 சிறந்த உணவுகளை அறிவியல் ஆதாரங்களோட நான் உங்களுக்கு தரப்போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். எலும்புகள் பலம் பெற 10 சிறந்த உணவுகள். அதுல முதல் வருவது பால். பால்ல நிறைய கால்சியம் இருக்கும். தினமும் 2 கப் பால் அவசியம் சாப்பிடுங்க. இதை எலும்பை நல்லா வலுப்படுத்தும். ஒரு நாளைக்கு 2 கப், அதாவது 200 முதல் 400 ml வரைக்கும் சாப்பிடணும். குறைந்த கொழுப்பு சத்துள்ள லோ ஃபேட் மில்க் இதை சாப்பிட்றதா நல்லது. பாலை நல்லா சூடு பண்ணி வெதுவெதுப்பா சாப்பிட்றது நல்லது. அடுத்து 2வது பன்னீர், சீஸ். இதுல கால்சியமும் புரதமும் நிறைய இருக்கு. எலும்பை நல்லா வலுப்படுத்தும். 100 கிராம் பன்னீர்ல 25 கிராம் புரதச்சத்தும் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கு. இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பை வலுவாக்கும் 3வது உணவு மீன். இதுல விட்டமின் டி இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்றவங்களுக்கு எலும்போட அடர்த்தி, போன் மினரல் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு தேய்மான நோய் குறைவா இருக்கும். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னேன், ஜப்பான் மக்களுடைய ஆயுசு 85 வருஷம். இதுக்கு காரணம் அவங்களுடைய எலும்பு பலம், மூட்டு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம் எல்லாம் மிக சிறப்பா இருக்கு. இதற்கு காரணம் அவங்க தினசரி சாப்பிட்ற மீன் உணவு தான். மீன்ல விட்டமின் டி இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, கால்சியம் இருக்கு. பெரும்பாலும் ஜப்பான் மக்கள் விரும்பி சாப்பிட்றது சின்ன மீன்களை தான். நம்ம எல்லாம் மீன் சாப்பிட்றப்ப முள்ள தூக்கி வெளியே போட்டுருவோம். ஆனா அவங்க சாப்பிட்றதே சின்ன மீன்களை தான். அதோட எலும்பையும் அவங்க சேர்த்து சாப்பிட்றாங்க. அந்த எலும்புலேருந்து வர்ற கால்சியம் அவங்களுக்கு அதிகமான கால்சியம் சத்தை கொடுக்குது. இதைத்தான் அறிவியல் குட் பயோ அவைலபிலிட்டி ஆஃப் கால்சியம் அப்படின்னு சொல்லுது. இதனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மேல கால்சியம் இயற்கையாவே கிடைக்குது. ஜப்பான் மக்கள் சூரிய ஒளியில நடக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சிருக்காங்க. நிறைய சைக்கிள் பயணம் செய்வாங்க. அதனால சூரிய ஒளி இயற்கையாவே நல்லா படும். இந்த சூரிய ஒளி படுறதுனால அவங்க உடம்புல விட்டமின் டி அதிகமாகும். இதனால அவங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி, எலும்பு சிதைவு இந்த மாதிரி நோய்கள் வர்றதே இல்லை. எலும்பை பலமாக்கும் 4வது உணவு முட்டை. முட்டை எலும்போட அடர்த்தி, போன் டென்சிட்டியை அதிகப்படுத்தும். எல்லாரும் முட்டை தினசரி சாப்பிடலாம். அதிக கொழுப்பு சத்து இருக்கவங்க, 50 வயசை கடந்தவங்க மஞ்சக்கரு சாப்பிட்றத தவிர்த்துருங்க. உப்பு நீர் இருக்கிறவங்க உங்க டாக்டரோட அட்வைஸ் படி சாப்பிடலாம். உங்களுக்கு மூட்டு வலி இருக்கா? அதற்கு சிகிச்சை எடுக்கிறீங்களா? இந்த மாதிரி உணவு முறையை கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. எலும்பை வலுவாக்கும் 5வது உணவு முருங்கைக்கீரை. இதுல இயற்கையாவே இரும்பு சத்தும் கால்சியமும் இருக்கு. எலும்பு வலிமைக்கான நமது பாரம்பரிய உணவு இது. வாரம் ஒரு முறையாவது நம்ம சாப்பாட்டுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6வது பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையில இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம் இருக்கு. எலும்பு திசுக்களை மேம்படுத்தும். வாரத்துல ஒரு நாளாவது நம்ம உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க வாரத்துல 2 நாள் இதை அவசியம் சாப்பிடணும். நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. எலும்பை பலமாக்கும் 7வது உணவு பாதாம் பருப்பு, வால்நட். இதுல கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் இ இருக்கு. இது எலும்போட வலிமைக்கு ரொம்ப முக்கியம். இதுல நல்ல கொழுப்பு சத்து இருக்கு. இதய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது.
தினசரி 2 அல்லது 3 பருப்பு மட்டும் சாப்பிடலாம். தொடர்ச்சியா சாப்பிடுங்க. எலும்பை வலுவாக்கும் 8வது உணவு பாசிப்பயிறு. வாரத்துல ஒரு நாள் உங்க சாப்பாட்டுல அவசியம் பாசிப்பயிறு இருக்கணும். இதுல புரதச்சத்தும் கால்சியமும் இருக்கு. எலும்புக்கு ரொம்ப நல்லது. நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், பயறு வகைகளை தினசரி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ஒரு 5 அல்லது 7 பயறு வாங்கி வச்சுட்டு தினசரி உங்க உணவுல ஒரு பயறு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எலும்பை பலமாக்கும் 9வது உணவு ப்ரொக்கோலி. இந்த ப்ரொக்கோலியில இதுல விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம் இருக்கு. எலும்பை நல்லா பலப்படுத்தும். வாரத்துல ஒரு நாளைக்காவது உங்க உணவுல ப்ரொக்கோலி இருக்கட்டும். இதை ரொம்ப வேக வைக்க வேண்டாம். அப்படி வேக வச்சா இதோட சத்துக்கள் போயிடும். பாதி வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எலும்பை வலுப்படுத்துறதுக்கு 10வதா ஒன்று சொல்ல போறேன். இது உணவு இல்லை, ஆனால் மிக முக்கியமானது. அது சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி மூலம் விட்டமின் டி உருவாக்கி நம்ம எலும்புக்கு வலு சேர்க்கும். காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் சூரிய ஒளி நம்ம உடம்புல படணும். அப்போதான் விட்டமின் டி அதிகம் உருவாக்கி நம்ம எலும்புகளை பலப்படுத்தும். உங்கள் உடம்போட எலும்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, மூட்டு வலி இருக்கிறவங்க, தோள்பட்டை வலி இருக்கிறவங்க, இந்த மாதிரி உணவு முறையை நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் கூடும், உங்கள் ஆயுசும் கூடும். இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்டில் கால் எரிச்சலை குணப்படுத்தும் 5 உணவுகள் அப்படின்ற வீடியோவும் இருக்குது. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பை பார்த்துக்கோங்க.